Assalamualaikum, hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான சத்து மாவு கேக் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கப் நாட்டு சர்க்கரை, அது கூடவே ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடருக்கு பதில் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா 1 கப் சத்து மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மீதி இருக்கிற சத்து மாவும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் பேன்ல பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேல ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நான் மிக்ஸ் பண்ண பேட்டரை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கார்னிஷிங்க்கு நம்ம கிட்ட இருக்கிற என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, வால்நட் அது மாதிரி ஏதாச்சும் நட்ஸ் சேர்த்து அதுக்கப்புறமா 170 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்தா இந்த சத்து மாவு கேக் ரெடி ஆயிரும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.